என்னோட ரிலேஷன்ஷிப்ல கடைசியா என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஏற்கனவே கல்யாணமானவர். ம். அவர் என்கிட்ட போய் சொன்னாரு, "நான் டிவோர்ஸ் எடுக்க போறேன். பிரிஞ்சு வாழ்றேன். ம். எனக்கு 2 குழந்தை இருக்கு. நான் வந்து உன்ன விரும்புறேன்னு" சொன்னாரு. ரொம்ப நாள் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. நான் என்ன யோசிச்சேன்னா, கல்யாணம் பண்ணவரு, 2 குழந்தைக்கு அப்பா. ஸோ என்னால குழந்தை பெக்க தேவையில்ல. அந்த பிரச்சனை வராது. டன். 2வது மனைவியோட பிரிஞ்சுட்டாரு. ஸோ இவருக்கு ம். வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். என்னையும் ம். புரிஞ்சுக்குவாரு. பிளஸ் என்னோட இன்டர்வியூ பார்த்திருக்காரு. என்ன ஃபாலோ பண்றாருன்னா, என்ன ஆன் த ஹோல் ம். இவருக்கு தெரியும்னு நெனச்சு தான் காலடி எடுத்து வச்சேன். ஆனா, அவர் வந்து டைம் பாஸ். அவருக்கு தேவைப்பட்டது ஒரு வேலிடேஷன், ஒரு சப்ளை. நான் ஒரு ஃபோன் பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது. அவருக்கு அந்த இதுக்கு தான் அவர் வைஃபைய மாத்திட்டு என்ட்ட வந்திருக்காரு. அத நான் கண்டுபிடிச்சு பிரிஞ்சுட்டேன். பிரிஞ்சப்ப இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் என்ன கேட்டது ஒரே விஷயம். அவர் என்னோட குடும்பம் வரைக்கும் வந்தாரு. எங்க அம்மாலாம் அவருக்கு தெரியும். என்னோட அண்ணாவோடலாம் பேசியிருக்காரு. டின்னருக்குலாம் போயிருக்கோம். அவர் என்ட்ட பிரியும்போது என்கிட்ட சொன்னாரு, "நீ இவ்ளோ துடிச்ச பிரியும்போது. உங்க அண்ணாட்ட என் ஃபோன் நம்பர் இருக்கு. ஏன் உங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கல? என் தங்கச்சிக்கு இப்படி பண்ணீங்கன்னு. உங்க அம்மா ஏன் எனக்கு கேட்கலன்னு" சொன்னாரு. ஸோ அன்னைக்கு தான் எனக்கு டப்புன்னு செருப்பால அடிச்ச மாரி இருந்தது. ஏன்னா, எங்களுக்கு பேக்கிரவுண்ட் இல்ல பேசிக்கலி. ஒரு ம். பெண்ணுக்கும், ஒரு ஆணுக்கு இருக்கிற பேக்கிரவுண்ட் எங்களுக்கு இல்ல.